கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸ் நடத்த போறோம். இவங்க எல்லாருமே மனப்பூர்வமா அவங்களே ஒத்துக்கிட்டு முன் வந்ததுனால ஒரு ஸ்டன் கன்னால எப்படி கிரிமினல் அட்டாக் பண்ணணும்ங்கறத கத்துக்க போறீங்க. சார் நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு இந்த ஸ்டன் கன்னை யூஸ் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. கிரிமினல் பக்கத்திலே இருந்தானா ஒருவேளை தூரத்துல இருந்தா என்ன செய்வீங்க? உங்கல்ல யாராவது எனக்காக வந்து ஷூட் பண்ணி காட்டணும். ஓகே, அதுவும் அந்த மெரூன் ஷர்ட். நீ வாடா. ரெடியா? ஏ ஹீரோ, நீ முன்னாடி வா. ஏய் தெரியா, ஒன்னா கூப்பிடல, நீ பின்னாடி பண்ணல. ஏய் நீ வா. இங்க பாரு கண்ணா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். சரியா குறிப்பாத்து சுடணும். ஓகே, இது பாரு, தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஷூட் பண்ணாதமே. நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். ஷூட் பண்ணு. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு, நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. யோசிக்காத, ஷூட் பண்ணு. ஓகே பசங்களா, இன்னொருத்தன் வெயிட் பண்றான். ஷூட் பண்றதுக்கு யாருக்கு ஆசையா இருக்கு? கம் ஆன் ப்ளூ ஷர்ட் பாய், நீ வந்து ஷூட் பண்ணு. நீதானே என்ன எட்டி வதச்சவன்? என்ன பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டு வர மாதிரியே வரா. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. இவன் மொழிய பார்த்தா நம்மள முழுங்காம விட மாட்டான் போல இருக்கு. முடிக்கிறேன்டா, முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் ஷூட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் ஷூட் பண்ண. நெஞ்சில் குறி வைக்கலாமா இல்ல கழுத்தில் குறி வைக்கலாமா? வெரி குட், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற. உனக்குள்ள ஒரு வெறி தெரியுது. ஒரு கிரிமினல் முன்னாடி நிக்கிறான். அப்படிதான் அவனை ஷூட் பண்ணா உனக்கு பெரிய அவார்டே கிடைக்கும். யாரை பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதத்தான் நெத்தி அடின்னு சொல்லுவாங்க. நின்னுகிட்டே இருக்கா, கொஞ்சம் பலசாலின்னு நினைக்கிறேன். யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாக் கொடுக்கணும், அவ்வளவுதான். இனி அவன் எழுந்திருக்கவே மாட்டான். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு ரெண்டு ஷாக் கொடுக்கிறது தான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிளாஸ்க்கு போலாமா? வாங்க. உங்க யாருக்குமே தெரியாம ட்ரக்ஸ் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னது ட்ரக்ஸ் கொடுத்தியா? ஆரம்பத்துல அது ட்ரக்ஸ் எனக்கு தெரியாது. லைட்டா போதை ஏறும், ஜாலியா இருக்கும் நினைச்சுதான் வாங்கினேன். காமார்க்கியா ப்ளீஸ். எப்படா காமார்க்க சொல்ற? இவன் நமக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருக்கான், அதனால எனக்கு பல்லு போச்சு. ஒரு கிளப் டான்சரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வைஃபோட ப்ரொஃபஷனை தப்பா பேசாத. இன்னொரு ஓட்டி அவ்வளவு வைஃப்னு சொன்னா பஞ்சர் ஆக்கிடுவேன். வைஃப்னு சொல்லும்போது வேற என்ன சொல்றேன்? ஆண்டாளன் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரா ப்ளீஸ். அந்த போலீஸ்காரன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை உண்டில நாக்கிடுவேன். ஒரு காலத்துல அவனே ஒரு கிரிமினலா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி விடுதா, நடந்துருச்சு. எப்படிடா விட முடியும்? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நம்மள ஒரு எக்ஸ்பெரிமெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவனுக்கு உடனே கிண்டலா இருக்கலாம். அந்த போலீஸ்காரங்களை விட இவன் தொல்லைதான் அதிகமா இருக்கு. ஆலன், ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது வரைக்கும் டக்குக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆயிருக்காத, டென்ஷன் ஆகாத. ஒருவேளை அவன் செத்துருப்பானோ? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க வீட்டுல எல்லாருமா சேர்ந்து என்ன பொல்லி போட்டுருவாங்க. எங்க தாத்தா இருந்தப்ப கூட நான் டென்ஷன் ஆகல. சாரி, அவர் எப்படி இருந்தாரு? அவர் வாரில இறந்துட்டாரு. மெடல் கொடுத்தாங்களா? இல்ல, ராணுவத்துல போராடல, வராண்டாவுல வாரி விழுந்துட்டாரு. இதான் வாரா? ஆமா. தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்ல. சாதாரணமா தானே சொன்னேன். சொன்னதுல அவங்க தாத்தா மானம் போயிடுச்சு. ஒரு நிமிஷம் மறந்துட்டீங்களா? ரூம்குள்ள டைகர் இருக்கு, அதை நம்ம விரட்டவே இல்லையே. ஆமால, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறடா. இது எப்படி இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்குள்ள வந்தது? எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா எனக்கு தான் ட்ரக்ஸ் கொடுத்து மயக்கிட்டீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்ல, இது வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா இப்படிதான் பேசுவாங்க. இனிமே இதை பத்தி பேசினா என்ன மாதிரியே ஊம் பள்ளியும் தட்டி கையில கொடுத்துருவேன். ஓகேடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேல தெரியுற வீடியோ இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.